வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்ய கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குண்டுக்கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கியுள்ளார். துணைநிலை ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் காவல் வாகனங்கள் மற்றும் கடலோர காவல் அதிவேக ரோந்து படகுகளை புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்ய கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை குண்டுக்கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை துவங்கியது. திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து போப் பிரான்சிஸ், முன்னாள் முதல்வர்கள் அச்சுதானந்தன், சிபுசோரன், முன்னாள் எம்எல்ஏ சிவலோகநாதன், முன்னாள் ஆளுநர் இல கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் வாழ்த்துரை வாசிக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு பேசுகையில், புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையை 1 வாரம் நடத்த வேண்டும் என்றும், மாசு கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் உயிர் இழந்துள்ளனர். இது சம்பந்தமாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை. சட்டசபை கூடுகிறது, மக்கள் என்ன பேசப் போகிறார்கள் என எதிர்பார்த்துள்ளனர். கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எதையும் செய்யவில்லை. தென்பெண்ணை ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது? சபாநாயகர் அவை நடவடிக்கை துவங்கட்டும், உங்களுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால்தான் இருக்கையில் அமருவேன் என கூறியபடி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். சபாநாயகர் இருக்கை முன்பு தரையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செந்தில்குமார் என ஒவ்வொருவராக சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அவையிலிருந்து வெளியேற்றினர். அப்போது இது அராஜகம், ஜனநாயக படுகொலை, சபாநாயகர் ஒழிக என திமுக எம்எல்ஏக்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர். மிகப்பெரிய மக்கள் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. இதை பற்றி விவாதிக்கலாம். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிச்ச பல திட்டங்கள், குறிப்பாக கடல் நீரை குடிநீர் ஆக்கிறது, கிருஷ்ணகிரி குடிநீரை கொண்டு வர்றது, சங்கராபரணி ஆற்றுப்படுகையிலிருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பாலாற்றிலிருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பிரெஞ்சு அரசாங்கத்தோட போன திட்டமான ஏஎஃப்டி நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே போன சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. ஏன்னா புதுச்சேரியினுடைய குடிநீர் தேவை ரொம்ப அவசியம் ஆயிடுது. ஆர்டிசியன் ஊட்டு பக்கத்தில் பீர் கம்பெனியை கொடுத்துட்டு அவன் தண்ணி பூரா உறிஞ்சி எடுத்துட்டு புதுச்சேரி மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை புதுச்சேரி போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகி அது எல்லாமே 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. அதெல்லாம் உடஞ்சி போய் பூமியில் ஊறுது. இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் ஊறி இந்த குடிநீரில் கலந்து அங்கங்கே போரை போட்டு இழுக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வர்றதால விஷமா மாறி மக்கள் மிகப்பெரிய அவதி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. அதனால இதெல்லாம் நாங்கள் விவாதிக்கணும்னு சொல்லி கேட்டோம். எங்களுக்கு டைமே கொடுக்காத, சட்டமன்றம் ஆரம்பிச்ச ஒரு 7 நிமிஷத்துலேயே எங்களை தூக்கி குண்டுகட்டா வெளியே போடுங்க, சபாநாயகர் வாயிலிருந்து வந்த வார்த்தை குண்டுகட்டா தூக்கி போடுங்க. இது ஜனநாயகத்துக்கு உள்ள வார்த்தை இல்லை. இது சில ஜனநாயகத்தில் அவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, மக்களுக்கு கோசம் பேச வந்துருக்கோம். புதுச்சேரி மக்கள் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில மக்களுக்கு கோசம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. நாம அந்த கடமையில இருக்கிறோம். அதை கேட்க வரும்போது எங்களுக்கு தூக்கி ஜனநாயக விரோதமா தூக்கி போட்டுருக்காங்க. இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய கடமை குடிநீர் இதெல்லாம் வழங்க வேண்டியது, நல்ல குடிநீர் வழங்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனா கடந்த சமீப நாட்களா பாத்தீங்கன்னா உயிர் சேதம் நடந்த அளவுக்கு இந்த குடிநீர் வழங்கப்பட்டிருக்குது. சாக்கடை நீர் கலந்துருக்குன்றாங்க. இதை அவங்க ஒரு சீரியஸான இஷ்யூவா பார்க்கல. இந்த விஷயம் இது மட்டும் இல்ல, கடந்த தேர்தல் அறிவிச்ச வாக்குறுதிகள் அதெல்லாம் பின்பற்றப்படாம இருக்குது, அமுலுக்கு வராம இருக்குது. இதை நாங்க கேட்கறதுக்கு குறைந்த பட்சம் 5 நாட்கள் நாங்க சட்டசபையை நடத்தணும்னு கேட்டோம். ஆனா அவங்க இதுக்கெல்லாம் பயந்துக்குன்னு இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கான வாக்குறுதியா தான் இதை நாங்க பாக்குறோம். கண்டிப்பா அவங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. கடந்த 4.5 வருடங்களா செய்ய முடியாத வாக்குறுதியை இப்ப கடைசி 3 மாசத்துல செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட இன்னும் நடக்குமா என்னன்னு தெரியல. சிவப்பு கார்டுக்கு
$2,500 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு எந்த முகாந்திரமும் இல்லை. இப்ப கடைசி மாசம் இன்னும் 3-4 மாசம் இருக்குதுன்னுட்டு கண்ணா பண்ணு அவங்க செய்யறேன்னு சொல்லி இப்ப வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நடத்த முடியாது. அதே மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இதுக்கு கூட நேரம் கொடுக்காம, நடத்த முடியாம, பதில் சொல்ல முடியாம, அதாவது ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி இல்லாம எங்க புதுச்சேரியில வினோதமா இருக்குது. இந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு சபாநாயகர் தூக்கி போடுங்க, வெளியே போடுங்கன்றதுலாம் ஒரு சபை நாகரிகம் இல்லாத ஒரு செயல். இதெல்லாம் சபாநாயகர் செய்யறாருன்னா இது பிஜேபியோடைய ஒரு அராஜகத்தையும் ஒரு அட்டுழியத்தையும் காட்டுது, அவங்களுடைய வன்முறையை காட்டுது. அதனால இதை நாங்க கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறோம். அவங்க எங்களை கூட்டு பேசணும், உள்ள கூட்டு தேர்தலை, அதாவது இந்த சட்டசபையை குறைந்து போய்த்து 5 நாள் நடத்துறதுக்கு அவங்க ஒப்புக்கொள்ள வேண்டும், முதலமைச்சரோட கலந்து பேசணும் என்று இந்த நேரத்துக்கு. என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த ரெஸ்டோ பார்ல கொலை நடந்திருக்குது, சரியான விசாரணை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்க பேசக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஜிஎஸ்டியை குறைச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்க காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வர நினைக்கும் போது ஜிஎஸ்டி ஒரே ஸ்லாபா கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்லாப் கொண்டு வந்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா 93% வரி பாத்தீங்கன்னா 5% போட்டிருக்காங்க. மீதி 7% 18% வரி கொடுத்திருக்கிறாங்க. அதனால இது தேர்தலுக்கான ஒரு இதான் பாக்குறோமே தவிர இது நிரந்தரமா நீடிக்கும்னு எங்களால சொல்ல முடியாது. அதனால குறைந்தபட்சம் 5 நாட்கள் நடத்தினாதான் இது மாதிரியான அடிப்படை விஷயங்கள், பிஜேபி செய்த விஷயங்களை நாங்க தட்டி கேட்க முடியும், கலந்து ஆலோசிக்க முடியும். இந்த அரசாங்கத்துடைய பலவீனத்தை இது காட்டுது. இவங்க நடத்த முடியலன்றது கண்டிப்பா இந்த அரசாங்கத்தோட பலவீனத்தையும் இந்த கூட்டணியோடைய பலவீனத்தையும் காட்டுது. நன்றி. அதேபோல் தொடர்ந்து இருக்கை முன்பு நின்று கொண்டு சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருந்த சுயேட்சை எம்எல்ஏ நேருவை அவை காவலர்கள் வெளியேற்றினர். மேலும் நேரு பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார். மக்கள் பிரச்சனைகளை பேசவிடாமல் செய்த சபாநாயகரை கண்டித்து அவைக்கு வெளியே திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றோட இந்த சட்டமன்றத்தை கலைச்சிட்டு நீங்க வாங்க, உரிமை கேட்டு போராட்டத்துக்கு ரோட்டுக்கு வாங்க, அப்ப உங்களை மக்கள் நம்புவாங்க. இல்லாட்டாக இந்த சட்டமன்றத்தை கூட்டாத, சட்டமன்றத்துக்கு உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு அளிக்காத இந்த சட்டமன்றம் எதுக்கு? அப்ப இந்த சட்டமன்றத்தை ஜனாதிபதி ஆட்சி கொண்டாடுற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து தெரிவித்துள்ளேன். நன்றி. நடிப்பு எதிர்கட்சியும் நடிக்குது. என்னுடைய பட்டனை வேலை செய்யல, அதாவது என்னோட ஸ்பீக்கர் வேலை செய்யல. ஆனா எதிர்கட்சியோடைய ஸ்பீக்கர் வேலை செய்யுது. கேட்டாக்கா சபாநாயகர் எதிர்கட்சிக்காரு அவரு பேசட்டும், அவரு பேசுறதுக்கு மைக் ஆன் பண்ணி வைங்க, என்னுடைய மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு முதல்ல சொல்லிட்டாராம். அப்ப எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த புதுச்சேரியில கூட்டு கொள்ளை இல்லாம கூட்டு களவாணித்தனம் நடக்குது. அதனால்தான் இந்த சட்டமன்றம் ரொம்ப அதாவது இந்த சுதந்திர இந்தியாவுக்கு பிற்பாடு இந்த புதுச்சேரி சட்டமன்றம் இத மாதிரி ஒரு கேவலமான நடத்துக்கு தள்ளப்பட்டது காரணம் இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கள்ள கூட்டணி வச்சுன்னு மக்களை புறக்கணிக்கிறாங்கன்னு தான் இது வேலை தெரிவித்து. அவர் நடிக்கிறாரு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் நடிக்காதீங்க யாரும். நாளைய முதல்வர், இன்றைய முதல்வர், வருங்கால முதல்வர் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில நீங்க யாருன்றத வெளிப்படுத்துங்க, அதான் நான் சொல்ல வரேன். தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம், வணிகம் செய்வதை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். காலை 9:38 மணிக்கு துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு நிறைவடைந்தது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். ஊழியர்ல ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒரு செல்கின்ற கோப்பானது எத்தனை நாட்கள் ஒரு கோப்பானது 1 வாரத்திற்குள்ளாக அதற்கான பதில்களை அந்த துறையிடம் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட விதியாகும். இது சென்ற பட்ஜெட் கொடுத்ததை அமல்படுத்த வேண்டி இருந்தது. அதை சிறிது காலம் கழித்து இன்றைக்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அதை அமல்படுத்தியுள்ளோம். இது மத்திய அரசு கொண்டு வந்த சீர்திருத்த பணிகளில் ஒன்றாக அதை மீண்டும் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு
இன்று அந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் செல்கின்ற கோப்பானது உடனடியாக மக்களை சென்றடைய வேண்டும். அதிகாரிகள் அதை காலதாமதப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இன்றைய தினம் அது அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் எல்டிசினா ஒரு 2 நாள், அது மாதிரி இளநிலை எழுத்தர் 2 நாட்கள் என்று இருக்கிறது. அது மாதிரி துணை செயலர்கள்லாம் 3 நாட்கள் 4 நாட்கள் என்ற விதி இருக்கிறது. இந்த விதி அனைத்தும் புதுச்சேரி மாநில அரசு கொண்டு வந்த விதி அல்ல. இவை அனைத்தும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று முதலே அதுதான் இன்னைக்கு அமல்படுத்தியிருக்கோம். இன்று முதலே இதற்கான நடைமுறை இன்று முதலே அமல்படுத்தப்பட்டு. புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கி உள்ளதாகவும், இதனால் துணைநிலை ஆளுநர் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 6 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த ஏராளமானோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும், இவ்விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரியும், மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கிய விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் எனவும், புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதில் மாதந்தோறும் ரூபாய் 2 கோடி ஊழல் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் மோடியின் பிறந்த நாளை ஒட்டி பாஜகவினர் நடத்திய முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டதால் அவர் பாஜகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாரா என கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அவர் ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர், அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவர். ஆனால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அவர் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்தார். புதுச்சேரி அரசாங்கம் மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க சாக்கடை தண்ணியை கொடுக்குறாங்க. சாக்கடை தண்ணியை கொடுத்ததுனால ஏற்கனவே 12 பேர் இன்றைய தினம் இறந்துருக்கிறாங்க. ஆனா அந்த 12 பேர் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷத்தன்மையான தண்ணி தான் காரணம். அதுக்கு அந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் தர வேண்டும். ஏன்னா அந்த குடும்பம் அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே பாதிக்காம இருக்கக்கூடிய நடவடிக்கை இதுவரை என்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் வெள்ளை இருக்கு. அது மட்டும் இல்ல, குப்பையை வாடுறதுக்கு நாதியே கிடையாது. ஒன்றை விட்டு ஒரு நாள் தான் குப்பை வாடுறாங்க. வாங்குற காசு எங்க போகுது? தினம் வாடுறதுக்கு தானே காசு கொடுக்குறாங்க. டெண்டர் விட்டது அப்படிதானே விட்டாங்க. ஆனா தினம் மாறவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றை விட்டு ஒரு நாள் வாடுறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அது கூட மாறுறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா குப்பையெல்லாம் அடைச்சிக்கிட்டு சாக்கடை தண்ணி நல்ல தண்ணி ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு வியாதியை பரப்பும். இங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய இந்த விஷ காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு பாத்தீங்கன்னா மருந்தே இல்லை. மருந்தே இல்லாதனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும். முதல்ல அந்த இழந்து விட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் தரும். 2வது நல்ல தண்ணீரை கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது நல்ல மருந்துகள் மருத்துவமனையில் இருப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க 2 பேரும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அவங்க ஒன்றாக இணைந்து அவங்க முடிவு செய்வாங்க. சார் 3 மாசமா அரிசி போடல, இது கோதுமை தரந்தாங்க, அதுவும் தரல, என்ன பண்ணுங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் நாங்க டெண்டர் விடுறோம், இப்பதான் எல்லாத்தையும் இது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒண்ணு அவங்க ஒத்துக்கிறாங்க, முதல்ல விட்ட டெண்டர் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தப்பா விட்ட டெண்டர் மேல என்ன நடவடிக்கை? அது அவங்க பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னுடைய பிரச்சனை என்னன்னா 2 மாசம் போடல, சின்ன காரணம். அந்த 2 மாசத்துக்கு உண்டான காரணத்துக்கு உண்டான அந்த டெண்டர் தப்பா விட்டது யாரு? அந்த தப்பா விட்டவங்க பேர்ல என்ன நடவடிக்கை?
அவங்க உடனடியாக அந்த இடத்துல இருந்து பதவியிலிருந்து நீக்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே கோதுமை தரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. இப்ப மத்திய அரசு புதுச்சேரிக்கு கோதுமை தர மாட்டேன்னு மறுத்து இருக்கிறதா ஒரு தகவல் இவங்க வந்திருக்கு. நிஜமா கேட்டாங்களா கோதுமையை? அவங்க கேட்காதையே இல்லைன்னுவாங்க. இந்த அரசாங்கம் புதுவையில ரங்கசாமி வந்து புழுவத்துல ஆளே கிடையாது. இதுவரை அவங்க வந்து மத்திய அரசாங்கம் எனக்கு கோதுமை வேணும் கேட்டிருக்காங்களா? லெட்டர் கொடுக்க சொல்லி பார்ப்போம். மோசமான செயல்பாடு. இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்திய உணவு கழகம் எஃப்சிஐ வந்து தயாரா இருக்குது. தயாரா இருக்கிறாங்க. கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீ வந்து பணத்தை கொடுத்தா அவன் கொடுக்க போறான். கண்டிப்பா வந்து எல்லா மாநிலம் கோதுமை கொடுக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அரிசியா கொடுக்குறாங்க. அரிசியா விலை கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க அந்த வாங்க மாட்டீங்க. ஏன்னா கொள்ளாடிக்கு ஒரு மாசம் 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்க இந்த அரிசியில. இப்ப கவர்னர் வந்து பத்திரிகை எல்லாம் பார்த்தோம். அதாவது உங்களுக்கு கேந்திரிய பண்டார் மூலமா கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அது அரசாங்கத்துடைய நிறுவனம். அது மூலமா செய்யறது அரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா நம்ம பதில் சொல்ல முடியும். இன்னொன்று, இப்ப நீங்க ஒரு கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இந்த மக்களை ஏன் போய் பார்க்கல? நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஏன் போய் பார்க்கல? அவங்களுக்கு ஏன் நிவாரணம் கொடுக்கல? நான் வந்து அமைச்சர் வந்து இந்த அமைச்சர் லட்சுமி நாராயண செயல்படாத ஒரு அமைச்சர். அவர் வந்து பதவி விலகணும். மோசமான அமைச்சர். அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டது ஏனால பாதிக்கப்பட்டாங்க. சாவு எப்படி வந்து 12 பேர் செத்தாங்களா இல்லையா? நீங்க தானே பேப்பர்ல போட்டீங்க. எப்படி செத்தாங்க அவங்க? குடித்தண்ணா இல்லைன்னா, அதாவது நான் போய் பார்த்தேன் அந்த இதுல இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில பாதிக்கப்பட்டவங்க தான் போய் பார்த்தேன். அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி நிறைய பேர் போயிச்சிருக்கிறாங்க. உடனே சிறுநீரகம் பாதிக்குது. இது வந்து அதனால வரலன்னு சொல்றது வந்து முதல்ல இந்த அமைச்சர் கொள்ளடிக்கிற அமைச்சர் ராஜினாமா பண்ண லட்சுமி நாராயணன். ஆளுநர் வந்து அரசியல்வாதிகளை சந்திக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் பாஜக சார்பில் நடைபெற்ற மோடி பிறந்தநாள் விழாவில் வந்து தங்கத்தேர் இருக்காரு. ரத்ததான நிகழ்ச்சியில் அதாவது மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் வந்து அரசு விழாக்கள்ல கலந்து, பிரதமருக்கு பிறந்த நாள் விழாவில் அரசு நடத்துற விழாவில் கலந்துட்டு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா பாரதிய ஜனதா தேர்வு எழுதி அதுல போய் கலந்துக்கிறாரு. அதுல இருந்து அவர் தன்னை பாரதிய ஜனதான்னு அங்கீகரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்றாரா? இதான் நான் சொன்ன முதல்ல. துணைநிலை ஆளுநர் எல்லாருக்கும் நடுநிலையானவர், எல்லா கட்சிக்கும் நடுநிலையானவர், எல்லாருக்கும் பொதுவானவர். மக்கள் பிரச்சனை அவர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம். இப்ப பாரதிய ஜனதாவோட அவர் தன்னை ஐக்கியப்படுத்திங்கன்னா அவர் பேர்ல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சார், சபாநாயகர் தொடர்ச்சி அந்த பாஜக சார்ந்த கூட்டம் நேற்று முன்தினம் கூட மத்திய அமைச்சர்கள் பாஜக கூட்டம் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் சபாநாயகர் வேலை செய்யல, அவர் புரோக்கர் வேலை செய்யறார். சார் மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரி அரசு சிறப்பாக செயல்பட்டு வருது. மீண்டும் வந்து புதுச்சேரியில வந்து 26ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவு. மத்திய அமைச்சர் அவருடைய கனவு. அவர் கனவு சார். நாங்க ஆட்சியை அமைப்போம். நாங்க ஆட்சியை அமைப்போம். எங்களுடைய கனவு நன்றாக இருக்கிறது. அதாவது கூட்டணி பலமா இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் குடியுரிமை பாதுகாப்பு காவல் நிலைய புதிய கட்டட திறப்பு விழா, காவல் வாகனங்கள் மற்றும் கடலோர காவல் அதிவேக ரோந்து படகு உள்ளிட்டவைகளின் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் கடலோர காவல் படை காரைக்கால் பிரிவின் அதிவேக ரோந்து படகையும் அவர் அர்ப்பணித்தார். காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ், காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் ரூபாய் 1.14 கோடி செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்று மேம்பாலத்திலிருந்து வடக்கே பம்பை ஆற்று பாலம் வரை ரூபாய் 1.14 கோடியே 57,000 செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் செல்லிப்பட்டு மேம்பாலத்தில் இருந்து வடக்கே பம்பை ஆற்று பாலம் வரை உள்ள ஆற்றங்கரை சாலை பல்வேறு ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக ஆற்றங்கரை சேதமடைந்தும் வாகன போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் இருந்து வந்தது.
இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 1.14 கோடியே 57,000 செலவில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேனர் வைத்து நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குவதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் செல்வத்திடம் மனு அளித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்பொழுது புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள ஜான்குமார் அலுவலகம் காமராஜர் தொகுதியில் உள்ள வெங்கடா நகரில் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தில் ஜான்குமாரின் மானசீக குருவாக உள்ள லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேனர் வைக்கப்பட்டு அவர் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் தினந்தோறும் அன்னதான நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இதற்கு மக்கள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் மற்றொரு பக்கம் அரசு அலுவலகத்தில் தனி நபருடைய பேனரை வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அம்மனுவில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் தொழிலதிபருடைய பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை உடனடியாக அகற்ற வேண்டும், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் உறுதியளித்தார். நீங்க எங்க போடுங்க, சந்தோஷம். சாப்பாடு போடுறீங்க, 100 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கீங்களா, இன்னொரு 100 தலைமுறை வாழ்த்து உங்களுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அதான் நாங்க சந்தோஷமா எடுத்துக்கிறோம். செய்யுங்க, தப்பு இல்லை, மக்கள் பாராட்டுவாங்க. ஆனா அரசு அலுவலகத்துல, அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல நீங்க எப்படி உங்க பேனரை வச்சு ஏன் சாப்பாடு போடுறீங்க? இது ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகுது இல்ல? யார் வேணா, எந்த ஊர்ல இருந்து வேணா யார் வேணா அவங்க முதலாளி போட்டோ வச்சு போடலாமா? அதான் நீங்க ஒரு தனிப்பட்ட இடத்துலயோ வீட்லயோ வேற எங்கேயா வச்சுக்கீங்க. பிடபிள்யூ கொடுத்த இடத்துல இதை ஏன் நீங்க பண்றீங்க? இது பப்ளிக் கிரீவன்சஸ்க்கு தான். அவரோட போட்டோ, ஜான்குமார் சார் அவர் போட்டோ வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இவர் போட்டோ வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பா ஆதரிக்கலாம் சார், தப்பு இல்லை சார். நான் ஒரு வழக்கறிஞரா என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க சொந்த இடத்துல அதை பண்ணுங்க. நீங்க எதுக்காக எம்எல்ஏ ஆபீஸ்ல ஒரு தனிநபரோட பேனர் எப்படி வைப்பீங்க? வேற எங்க பேனர் வச்சாலும் எடுக்கிறீங்களே, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது இல்லையா? ரோட்ல வச்சாலே எடுக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல இந்த யாருன்னு தெரியாத ஒரு ட்ரஸ்டோட ஓனரோட பேனர் வச்சா நீங்க போய் பாருங்க, அந்த போட்டோவை வச்சா எப்படி அதை ஏத்துக்கலாம்? நம்ம அந்த சாப்பாடு பார்ட்டுக்கே வரல, அது போடுங்க, நல்ல விஷயம் செய்யுங்க. இவரோட போட்டோ வச்சு இவரே அங்க ப்ரமோட் பண்றீங்க. சபாநாயகர் உடனடியாக பேனர் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிடபிள்யூ மினிஸ்டரும் உடனடியாக பேனர் நாங்கள் ஏற்கனவே நேற்று நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அது வேற நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபர்தராக போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் தென்மேற்கு மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் நேமூர் பேருந்து நிறுத்தம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு விழுப்புரம் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் ஒன்றிணைந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்திடம் மனு வழங்கினர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்க வேண்டும் மற்றும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகள் வழங்க வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும், காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும், நகரப்பகுதியில் 4 தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் 2ஆம் கட்ட மாநில தலைவர்கள் மணவாளன், சிவசண்முகம், ரகுமான், வேல்முருகன், ஓபிசி தலைவர் கண்ணன், செயலாளர்கள் மூபா சரவணன், தங்கமணி மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் பாபு, கோபு, ஜெகன், ஆறுமுகம், குமரன், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகிற 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சமூக அமைப்புகள் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டி அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், அவர் மகன் CS ஆனந்தராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தங்களை மிரட்டி வருகிறார்கள் என்று சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்ததாகவும், மேலும் இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது என்றும், மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர், காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலிலிருந்து கணபதி நகர் வரை RCC வடிகால் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், அடிப்படை பிரச்சனைகள் என தொகுதி முழுவதும் சுமார் 40 ஆண்டுகள் செய்ய முடியாத பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளர் சம்பத் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நயினார் மண்டபத்தில் உள்ள முருங்கப்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலில் கடலூர் மெயின் ரோட்டில் இருந்து கணபதி நகர் வரை RCC வடிகால் கட்டுமான பணிகளை சுமார் 1,46 லட்சம் செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கால்பந்து பயிற்சியாளர் கிருஷ்ணராஜ் பணி ஓய்வு விழாவில் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மேம்பாட்டு அதிகார அமைப்பில் கால்பந்து பயிற்சியாளராக பணியாற்றி வரும் திரு P. கிருஷ்ணராஜ் அவர்களின் பணி ஓய்வு விழா புதுச்சேரி முதலியார்பேட்டை தேங்காய்த்திட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாயகி மகாலில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் கலந்து கொண்டு பயிற்சியாளர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களை வாழ்த்தி பேசினார். புதுச்சேரியின் தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் பள்ளி தோழராகிய பயிற்சியாளர் கிருஷ்ணராஜ் அவர்களை சுந்தரமுருகன் நேரில் சென்று அந்த விழாவில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கி மரியாதை செய்தார். இந்த விழாவில் விளையாட்டுத்துறையை சார்ந்த பல்வேறு வல்லுநர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டனர். குறிப்பாக கிருஷ்ணராஜ் அவர்களுடன் முதலியார்பேட்டையில் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயின்ற தற்போது விளையாட்டுக் கழகத்தின் செயலாளராக உள்ள வளவன், சுந்தரமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டது பயிற்சியாளருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது என்று தெரிவித்தார். புதுச்சேரி பாரதிதாசன் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்னும் விளையாட்டு மன்றத்தின் தலைவர் P. ரமணி பூபதி அவர்கள் பிரான்சில் இருந்து வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு. விழாவில் பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கால்பந்து விளையாட்டு வீரர்கள் விழாவில் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நல சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளதாக சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை, பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், துளுவ வெள்ளாளர் மாணவ மாணவிகள் கடந்த 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மற்றும் CBSE 10வது வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் 17ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப்பரிசு வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா
ஜெயராம் திருமண நிலையத்தில் வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்டனர். மேலும் மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழ் பதிவு செய்து பரிசுகளை வாங்கிச் செல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். இச்செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். ஆரோக்கியமான பெண்கள் குடும்பத்தின் பலம் திட்டத்தை ஒட்டி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் ஆகியோர் உடனிருந்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வார் ரூம் தலைவராக முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நியமிக்கப்பட்டு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வார் ரூம் தலைவர் பாலன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் இதில் மாநிலம் முழுவதும் உள்ள தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்ய கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் குண்டு கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் ஐக்கியமாக்கியுள்ளார். துணைநிலை ஆளுநர் மீது நம்பிக்கை இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் காவல் வாகனங்கள் மற்றும் கடலோர காவல் அதிவேக ரோந்து படகுகளை புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.